नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீலே கடவர்க்கு வேங்கடவர்க்கு வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. ஸ்ரீ வெங்கடகுருவே நமஹ. அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமா லக்ஷ்மி வல்லப பரியந்தா வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாது மேல் குருவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்யா அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. பாகவதர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ 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 யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜியர் சுவாமிகளின் கட்டளையின்படி அவருடைய திவ்ய சந்நிதானத்தில் அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு தண்டம் சமர்ப்பித்து பல்லாண்டு பாடிக்கொண்டு திவ்ய பிரபந்தசாரா என்கிற தலைப்பின் அடியில் இன்று திருப்பாவையில் 14ஆம் பாட்டுக்கு உண்டான சில விசேஷ அர்த்தங்களை பூர்வாச்சாரியர்களின் வியாக்கியானங்களை கொண்டு பகிர்ந்து கொள்ள உங்கள் அனைவரையும் மனமார்ந்த அன்புடன் வரவேற்கிறேன். அஸ்மத் ஆச்சாரியரான தாசரதி ஸ்ரீ முதலியாண்டான் சுவாமிகளின் திருவடித்தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு வணங்கிக் கொண்டு தொடங்குகிறேன். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் உன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் என்றபடி ஸ்ரீ பூமி பிராட்டியே ஆண்டாளாக திருவோதரித்து நம் ஆத்மக்ஷேமத்திற்காகவே திருப்பாவையை அருளிச் செய்து உபகரித்திருக்கிறாள். இத்திருப்பாவை வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என கொண்டாடப்பட்டுள்ளது. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் சம்சாரி சேதனரான நம் க்ஷேமத்தை திருவுள்ளம் பற்றி அநேக அவதாரங்களை செய்திருக்கிறான். அவனுடைய கிருபையினால் ஆழ்வார்கள் ஆண்டாள் போன்றவர்களும் அவதரித்திருக்கிறார்கள். பகவானுடைய அவதாரத்தை காட்டிலும் இவர்களுடைய அவதாரமே நமக்கு மிகுந்த நன்மையை உண்டு பண்ணியிருப்பதாக பார்க்கப்படுகிறது. திருப்பாவை என்கிறது ஆண்டாள் அருளிச் செய்த ஒரு சிறந்த பிரபந்தம். எழுது தமிழில் 30 பாட்டுக்கள் கொண்டது. ஸ்ரீ பூமி பிராட்டியே ஆண்டாள் ஆக திருவோதரித்து சிறந்த சாஸ்திரார்த்தத்தை இதில் உபதேசித்திருக்கிறாள். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என பகவானின் பிரதான மகிழ்ச்சிகளில் பெரிய பிராட்டியான ஸ்ரீதேவிதான் பிரதானமானவள் என்பது தத்துவம். இருந்தாலும் சிற்சில இடங்களில் பூதேவிக்கும் ஏற்றம் சொல்லப்பட்டுள்ளது. ஹீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியோ என்கிற
புருஷ சூக்த வாக்கியத்தில் ஹ்ரீ என்று பூமி பிராட்டியை மேன்மை தோத்த முதலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹிரண்யகர்போ பூகர்போ மாதவோ மதுசூதனஹா என்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பூகர்பா என்று பூதேவியை சொல்லியிருக்கிறது. எப்படி ஒரு ஸ்திரீ தன் கர்ப்பத்தை அதிக ஆதரவோடும் அன்போடும் காப்பாற்றுவாளோ அதே போல பகவான் பூதேவியினிடம் அதிக அன்பும் ஆதரவும் உள்ளவன் என்று பொருள் கூறப்பட்டிருக்கிறது. க்ஷமையா பிருத்வி சமா என்று க்ஷமையில் பூதேவி ஏற்றம் பெற்றவள். சேதனரிடம் கருணையும் மிக உண்டு. பகவான் வராக அவதாரம் எடுத்து பூதேவியை மீட்டு வரும்போது சேத்தனர் உய்யும் வகை ஏது என்று கேட்க வராக பெருமாள் பல தர்மங்களை சொல்லி கடைசியில் திருநாம சங்கீர்த்தனமே சுலபமான உபாயம் என்று சொன்னதை கொண்டு தானே ஆண்டாளாக திருவவதரித்து திருப்பாவையில் பரமன் அடிப்பாடி என்றும் கேசவனை பாடி என்றும் உத்தமன் பேர் பாடி என்றும் நமக்கு திருநாம சங்கீர்த்தனின் சிறப்பை வெளியிட்டு அதை ஆச்சரித்து காட்டியிருக்கிறாள். இனி இவள் பெரியாழ்வார் திருக்குமாரத்தி என்கிற பெருமை வாய்ந்தவள். பட்டர்பிரான் கோதை என்கிற பேர் பெற்றவள். இவர் இருவரும் கோபஜன்மாவை இருட்டு கொண்டவர்கள். இவள் திருத்தகப்பனாரான பெரியாழ்வாரோ கோபிகை தன்மையை அடைந்து தேவகி யசோதா கோபிகைகள் இம்மூவருடைய கிருஷ்ணானுபவம் எல்லாம் இவர் ஒருவரே பெற்றுள்ளார் என்பது இவருக்கு உண்டான தனி சிறப்பு. அதே போல அவருடைய திருமகளான ஆண்டாளும் தன்னை ஒரு கோபகன்னிகையாகவே ஏறிட்டு கொண்டு கோபிகைகளின் இடைநடை இடைமுடி இடைப்பேச்சு முடைநாத்தம் எல்லாம் ஏறிட்டு கொண்டு அவதரித்ததுதான் இத்திருப்பாவை. இப்படிப்பட்ட சிறப்பை வாழ்ந்த திருப்பாவையை எம்பெருமானார் முக்காலமும் அனுசந்தித்து போந்ததால் திருப்பாவை ஜீயர் என்கிற பேர் பெற்றார். இப்படிப்பட்ட திருப்பாவையில் ஆச்சாரிய அனுகிரகத்தினால் நாம் இன்று 14ஆம் பாசுரத்துக்குண்டான சில விசேஷ அர்த்தங்களை பூர்வாச்சாரியர்களின் வியாக்கியானங்களை கொண்டு பகிர்ந்து கொள்ள பாக்கியம் பெற்றுள்ளோம். முதலில் இந்த நாள் பாசுரத்தை அனுசந்திக்கலாம். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் புடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போகினார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் செங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். நாம் அனைவரும் அறிந்தபடி 6ஆம் பாட்டிலிருந்து 15ஆம் பாட்டு வரை ஒவ்வொரு பாகவதோத்தம கோபிகைகளை எழுப்பிக்கொண்டு வருகிறாள் கோதை. அவ்வரிசையில் இன்று 9ஆம் கோபிகை ஒருவளை எழுப்ப வந்திருக்கிறாள் தன் தோழிகளுடன் சேர்ந்து. 10 கோபியர்களை எழுப்பியது திருவாய்ப்பாடியின் பஞ்சலக்ஷ குடியில் இருக்கும் அத்தனை கோபியர்களையும் எழுப்பியதற்கு உபலட்சணம் என்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். ஒவ்வொரு கோபியையும் எழுப்பும் போதும் பொழுது விடுந்ததற்கு அடையாளம் சொல்லி எழுப்புகிறாள் என்கிறதை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதே போல ஒவ்வொரு கோபிகைக்கும் சில விசேஷ குணங்கள் உண்டு. அதை அற்புதமாக வியாக்கியானித்து காட்டியுள்ளார் நம் பூர்வாச்சாரியர்கள். இந்த பாசுரத்தில் எழுப்பப்படும் கோபிகை நீராடுகைக்கு தான் முன்கூட்டியாகவே எழுந்து வந்து உங்கள் அனைவரையும் எழுப்புகிறேன் என்று கூறி அப்படி எழுப்பாமல் இன்னும் தன் திருமாளிகையிலே நன்றாக உறங்கி கிடக்கும் கோபிகையாக இருக்கிறாள். இப்படிப்பட்ட கோபிகையை இப்பொழுது ஆண்டாள் எழுப்பப் போகிறாள் உங்கள் புழைக்கடை என்று தொடங்கி. உங்கள் புழைக்கடை உத்தம அதிகாரியர்களான கோபியர்கள் உங்கள் எங்கள் என மமா என்னுடையது தவா உன்னுடையது என தோத்தச் சொல்லலாமா? இது சேஷத்துவ சுரூபத்துக்கு தோஷமாகாதோ எனில் ஷரீரமே ஆத்மாவென்று தேகாத்மாபிமானத்துடன் சொல்லும் மமா என்பது தியாஜ்யம். அது தோஷமாக கருதப்படுகிறது. பகவத் பாகவதர்களை ஆத்ம சம்பந்தத்தோடு இட்டு சொல்வது உத்தேசியமாக கருதப்படுகிறது என்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அபிமானத்துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழ்வடியேன் என்று திருப்பல்லாண்டில் பெரியாழ்வார் பாடுகிறபடியே என்னுடைய பந்தும் கடலும் என்று திருவாய்மொழியில் நம்மாழ்வார் பாடுகிறபடியே
இவ்விடத்தில் ஆண்டாள் பாடியதும் என்று விவரிக்கிறார் வியாக்கியாத அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தம் 6000 வியாக்கியானத்தில். அச்சுதம் அகம் தவாஸ்மி ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்யா இத்தியாதிகளில் நிகர்விகளாய் சொல்லல்படும் அகம் என்னும் மமகாரமும் தோஷமாகாது. பொதுவாக சொல்லல்படும் எங்கள், உங்கள், நான், என்னது, மமா என்கிற 2 எழுத்தும் ஆத்மநாசம்தான். நீர் நுமது என்றிவை வேர்முதல் மாய்த்து என்கிறது ஆழ்வாரின் உபதேசம். 2 எழுத்து சம்சார காரணம், 3 எழுத்து பிரம்மத்தை அடைவிக்குமதாயிருக்கும். மமா என்கிற 2 எழுத்து ஆத்மாவுக்கு நாசத்தை உண்டாக்கும். ந மமா என்கிற 3 எழுத்து சாஸ்வதமாக நிலைநிற்கும் மோட்சத்துக்கு காரணமாகும் என்கிறது வேதம். முமுட்சுப்படியின் ஸ்ரீ பிள்ளைலோகாச்சாரியரின் வார்த்தையும் இத்தை தான் காட்டுகிறது. மகா என்கிற வித்தால் தனக்குரியன் என்கிறது. நா என்று அத்தை தவிர்க்கிறது. ஆகா நமகா என்கிற வித்தால் தனக்குரியன் அன்னு என்கிறது. பிறர்க்குரியனானாலன்றும் தன் வைலட்சணத்தை காட்டி மீட்கலாம், தனக்கென்னும் அன்றும் யோக்கியத்தையும் கூட அழியும் என்கிறபடியே மமா என்கிறது ஆத்ம நாசத்தையே விளைவிக்கிறது. நமஹா நான் எனக்கும் அல்ல பிறருக்கும் அல்ல பகவானுக்கே என்கிறதே ஆத்மோஜீவனத்துக்கு காரணமாகும். இதற்கு சாட்சிபூதராக நின்றவர்கள்தான் லக்ஷ்மண பரதர். ஸ்ரீ ராமபிரானுக்காகவே சேஷப்பட்டிருந்த பரம பாகவதோத்தமர்கள். அவரை போன்றவே சேஷதம பாகவதோத்தமர்கள் கோஷ்டிக்கு சேர்ந்தவர்கள்தான் இந்த கோபிகைகள். ஆகையால் இவர்கள் உங்கள், எங்கள் என பேசினால் அது தோஷமாகாது என்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினக்கான். செங்கல் நீர் புஷ்பம் சூரியனை கண்டால் மலரும், நைதல் புஷ்பம் சந்திரனை கண்டால் மலரும். இவ்விடத்தில் செங்கல் நீர் புஷ்பத்தின் மலர்ச்சியையும் நைதல் புஷ்பம் மொட்டிருப்பதையும் சொல்லி இருவு கலைந்து சூரோதயம் நன்றாக ஆனதே உள்ளே இருக்கும் கோபிகை உணரும்படியாய் தெரிவிக்கைக்காக உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் என்று உபமானமாக சேர்த்து சொல்லியிருக்கிறார் ஆண்டாள் என்கிறதை காணலாம். வெளியே நிற்கும் கோபிகைக்கும் உள்ளே உறங்கி கிடக்கும் கோபிகைக்கும் நடுவில் சுவாரஸ்யகரமான பேச்சுவார்த்தை ஏற்படுகிறதை இப்பொழுது நாம் அனுபவிக்கலாம். கோபியர்கள்: அடியே கோபி, உன் வீடு தோட்டத்து குளத்தில் செங்கல் நீர் புஷ்பம் மலர்ந்து நைதல் புஷ்பம் மொட்டிருக்கிறது. அதாவது சூரியோதயம் நன்றாகவே ஆகியுள்ளது. இப்படி நீ உறங்கி கிடப்பது சரியா? கோபி: நீங்கள் என் வாசலிலே அத்தியந்த பிரீத்தியுடன் வந்து நின்றதாலே அந்த சந்தோஷத்தில் உங்கள் கண்கள் செங்கல் நீர் புஷ்பத்தை போல அலர்ந்து நீங்கள் வந்ததை அறிந்தும் நான் பேசாமல் இருக்க நீங்கள் துக்கித்து போனதால் அந்த லஜ்ஜையினால் உங்கள் வாய் மூடியதால் அது நைதல் புஷ்பம் மொட்டினா போல உங்களுக்கு தோன்றிக் கொண்டிருக்கிறதே ஒழிய உண்மையாகவே பொழுது இன்னும் விடியவில்லை காணீர் என்கிறாள். கோபியர்கள்: அடியே கோபி, நீ சொன்ன வார்த்தைகளை கேட்பதற்கு இனிமையாகவே இருக்கிறது. ஆனால் நாங்கள் சொன்னதோ நீ சரியாக கேட்டுக்கொள்ளவில்லை என்று தோன்றுகிறது. நாங்கள் இப்போது சொல்லிக் கொண்டிருப்பது உங்கள் வீட்டின் தோட்டத்தில் இருக்கும் குளத்தில் நீ மிகவும் ஆசையுடன் வளர்த்திருக்கும் செங்கல் நீர் புஷ்பத்தை பற்றியும் நைதல் புஷ்பத்தை பற்றியும் தான். ஆகையால் செங்கல் நீர் புஷ்பம் மலர்ந்ததால் பொழுது விழுந்து விட்டது காணும் என்கிறார்கள். அதுக்கு உள்ளே உறங்கி கிடக்கும் கோபிகை: தோழிகளே, உங்கள் கண்களிலிருந்து புறப்பட்ட தேஜோமயமான பிரகாசமானது சூரியனின் வெளிச்சத்தை போலே தோன்றியதால் அந்த புஷ்பங்கள் பிரமிச்சு போய் மலர்ந்து நிற்கின்றன. உண்மையிலேயே சூரியோதயம் இன்னும் ஆகவில்லை காணும் என்கிறாள். தன் வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்து தன் வீடு பூர்வாபிமுகமாக இருப்பதையும் மறந்து தோட்டம் பின்வாசலில் பக்கலிலே இருப்பதால் அதிகாலையில் தோன்றும் சூரியனின் வெளிச்சம் அந்த பக்கம் விழாது என்கிறதையும் மறந்து இன்னும் வெளிச்சம் நன்றாக விழாத காரணம் சூரியோதயம் ஆனதை ஒத்துக்கொள்ளாமல் சூரியோதயம் ஆனதற்கு வேறு ஏதாவது அடையாளம் சொல்லுங்கோள் என்று கூறுகிறாள்.
இதற்கு பதிலாக கோதை செங்கல் புடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போகின்னார் என்கிறாள். ஆளற்ற புடியிலே புடுவையை புரட்டி இரவெல்லாம் வெற்றிலை தின்ன கிடந்து பிரம்மச்சரியமும் விரக்தியும் நோற்று பல்லை விளக்கி சபையார் பெரியவர்கள் கோமுற்றவர் தண்டம் கொள்வார் என்று தப்போவேஷத்தை உடையவரான சிவத்வஜரும் கூட பயப்பட்டு உணர்ந்து தங்கள் தேவதைகளை ஆராதிக்குமான காலமாகிவிட்டது என்று எம்பார் சொன்ன வார்த்தையை ஐதிஹ்யமாக எடுத்து காட்டுகிறார் வியாக்கியாதா. இவ்விடத்தில் தாமச பிரகிருதிகளை சொல்லுகிறது என்கிறது எம்பாரின் கருத்து. அதாவது விழுந்ததற்கு அடையாளமாக காவி வஸ்திரம் உடுத்தி துருவிகள் வெண்மையான பல்களுடன் காலை தங்கள் தங்கள் கோவிலுக்கு செல்லுகிறார்கள். இத்துருவிகள் உண்மையான துருவிகள் அல்ல. இரவெல்லாம் கேளிக்கையில் ஈடுபட்டு காலை துருவி வேஷம் போடும் வேஷதாரிகள். இவர்களே எழுந்துவிட்டார்கள். இன்னும் இந்த கோபிகை எழுந்திருக்கவில்லையே என்கிற எம்பார் கருத்து ஒரு பக்கமானால், இன்னொரு பக்கம் பெரிய திருமலை நம்பி இதற்கு வேறே விதமாக கருத்தை வெளியிடுகிறார். அதாவது எதகதேவ விரஜேத் ததகதேவ பிரவரஜேத். என்றைக்கு வைராக்கியம் விளைக்கிறதோ அன்றைக்கே துருவு மேற்கொள்ள வேணும் என்கிறது ஜாபலோபனிஷத் வாக்கியம். அதே போல பரமாத்மனியோ ரக்தோ விரக்தோ பரமாத்மனி சர்வேஷனா வினிர்முக்தோ சபைக்ஷம் போக்துமர்ஹதி. எவனொருவன் பரமாத்மாவிடம் பெரும் காதல் கொண்டிருக்கிறானோ மற்ற பொருள்களில் வைராக்கியமுடையவனாயிருக்கிறானோ அக்காரணத்தினாலேயே புத்திரேஷனை வித்தேஷனை தாரேஷனை, அதாவது பிள்ளை பணம் மனைவி என்று 3 ஈஷணைகளையும் விட்டிருக்கும் அவன் சந்நியாசி ஆவதற்கு உரியவனாவான் என்கிற பிரகஸ்பதி ஸ்மிருதியின் வார்த்தையின்படியே பகவத் விஷயத்தில் ஆசக்தராய் இதர விஷயங்களில் விரக்தராய் காஷாய வஸ்திரங்களை தரித்து போகி திரவியங்களில் விரக்தராய் சாத்வீகராய் இருக்கும் சந்நியாசிகள் சந்தியாவந்தனாதிகளை பண்ணி தம்முடைய குருகங்களில் திருவாராதனம் பண்ணும் காலமாகிவிட்டது என்கிறதேதான் ஆண்டாள் இங்கு செங்கல் புடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போகினார் என்கிற வார்த்தையினால் தெரிவிக்கிறாள் என்கிறது பெரிய திருமலை நம்பிகளின் கருத்தாக இருக்கிறது. இவ்விரண்டு பூர்வாச்சாரியர்களின் வார்த்தைகளால் முக்கியமாக இங்கு அறிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், தாமரச பிரகிருதிகளும் சரி மற்றும் சாத்வீக பிரகிருதிகளும் சரி 2 பேருக்கும் பொழுது விழுந்து விட்டதால் இவர்களெல்லாம் காஷாய வஸ்திரம் அணிந்து தங்கள் தங்கள் கோயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ இன்னும் உறங்கி கிடக்கிறாயே என்கிற பாவத்துடன் செங்கல் புடிக்கூரே வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போகின்றார் என்கிறாள் ஆண்டாள் என்று அற்புதமாக விவரித்து காட்டுகிறார் வியாக்கியாதா. இப்படி ஆண்டாள் கேட்க அதற்கு உள்ளே இருக்கும் கோபிகை சததம் கீர்த்தயந்தோ மாம் இதந்தஸ்ச திருடாவிரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்தியயுக்தா உபாசத்தே. என்னை பக்தியோடு எப்போதும் சங்கீர்த்தனம் செய்கிறவர்களை உறுதியான சங்கல்பத்தை உடையவர்களாக, அதாவது என் விஷயமான அர்ச்சனம் முதலிய செயல்களில் முயல்கின்றவர்களாய், என்னை வணங்குகின்றவர்களாய், என்னோடு என்றும் சேர்ந்திருப்பதே விரும்புகின்றவர்களாய் உபாசிக்கிறார்கள் என்கிற கீதையின் வார்த்தையின்படியே அனவரத்தமும் ஸ்நேகத்தோடே உபாசிப்புமவர்கள் என்று சொல்லப்படுமவர்கள் விடுவோரை ஒரு காலம் சமாராதனம் பண்ணி அல்லாத போது பேசாதே இருப்பார்களோ என்ன? அவர்கள் இரவும் பகலும் என்று பாராமல் எப்பொழுதும் பகவத் தியானத்திலேயே ஊன்றி இருப்பதாக இருக்கிறதால் பொழுது விடுந்ததற்கு அவரை அடையாளமாக நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள் என்று உள்ளே இருக்கும் கோபிகை சொல்லுகிறாள். இதை கேட்ட கோபியர்கள், எங்களை முன்னம் எழுப்புவான், எங்களுக்கு முன்னவே எழுந்திருந்து வந்து உங்கள் எல்லாரையும் நானே எழுப்புகிறேன் என்று சொன்னது நீயே அல்லவோ? இப்போ நாங்களாய் வந்து உன் வாசலில் முன் என்று உன்னை எழுப்பிக் கொண்டிருந்தாலும் நீ எழுந்து வரும் லட்சணம் ஒன்றும் நமக்கு தெரியவில்லை. அதற்கு பதிலாக வார்த்தைக்கு பிரதிவார்த்தை கொடுத்து கொண்டு காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாய்.
தர்மக்ன சமயா பிரமாணம் வேதாச்சா என்கிறபடியே வேதத்தை எப்படி பிரமாணமாக கொள்ளுகிறோமோ அதுபோலவே தர்மத்தை அறிந்தவர்களுடைய ஆச்சாரம் முக்கியமான பிரமாணமாக சொல்லப்படுகிறது என்கிறதை நீ அறியாதவளா? யத்யதாசரதி ஸ்ரேஷ்டா ததேவேதரோ ஜனாக சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. ஸ்ரேஷ்டனானவன் ஒருவன் எப்படி எப்படி அனுஷ்டிக்கிறானோ அப்படியே மற்ற ஜனங்கள் அனுஷ்டிக்கின்றனர். அவன் எவ்வளவு செய்கிறானோ உலகமும் அதையே அனுசரிக்கிறது என்கிற கீதையின் வார்த்தையின்படியே தர்மங்களான நீ எப்படி நடக்கிறாயோ உலகத்தாரும் அதைதான் அனுசரிக்கிறார்கள். ஆக தர்மத்தை ஆச்சாரமாக கொண்டிருக்கிற நீ இப்படி கொடுத்த வார்த்தையை மறந்து கிடப்பதால் உலகத்தாருக்கு தவறான வழியை காட்டினபடியாகாதோ? இதனால் தர்மஹானி உண்டாகாதோ? நீயே சொல். இப்படி உறங்கி கிடப்பது மட்டுமல்லாமல் இப்படி எங்கள் வார்த்தைக்கு வார்த்தையாக பதிலளித்து கிடப்பது சரியோ? வாய் பேசும். எல்லோரையும் வந்து எழுப்புகிறேன் என்று நீ வெறும் வாயாலே பேசுமவளாக இருந்து நீ சொன்ன வார்த்தை ஹிருதயத்தில் இருந்து புறப்பட்ட வார்த்தையாக இல்லையே. நங்காய் எழுந்திராய், நாணாதாய், நாவுடையாய். மனசன்யத் வச்சசன்யத் கர்மண்யத் துராத்மனாம் மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் என்கிறபடியே மனத்தினாலும் வார்த்தையினாலும் செயலாலும் வெவ்வேறு விதமாக இருப்பவனை துராத்மா என்றும் மனத்தினாலும் வார்த்தையினாலும் செயலாலும் ஒரே விதமாக நடந்து கொள்ளும் அவரை மகாத்மா என்றும் ஸ்மிருதி சொல்லுகிறது. ஆனால் நீயோ வாயினால் சொன்னபடி செய்யவில்லையே. உன்னுடைய லாபத்துக்கு நாங்கள் வேண்டாதபடியாயிருந்தாதிரே. எங்களை ஒழிய நீ நிரபேட்சையாயிருந்தாதிரே. எனக்கு உங்களை ஒழிய செல்லாது என்று இருந்ததெல்லாம் கண்டோமிரே என்று அந்த கோபிகை பின்பு சொன்ன வார்த்தைகளை எடுத்து காட்டுகிறார். அதாவது, கண்ணனுடன் நாங்கள் அனைவரும் சேர்ந்து இருக்கும் சமயத்தில் உங்களுடன் கூடி ஆடுவதுதான் ஆனந்தம். உங்களே ஒழிய என்னால் எக்காலத்திலும் தரிக்க ஒண்ணாது என்று அன்று சொல்லியவள் நீயே அல்லவோ? அப்பொழுது நாங்கள் வேண்டியிருக்க இப்பொழுது நீ தனியாக படுத்து கிருஷ்ணானுபவம் பண்ணி கொண்டிருக்கும் காலத்தில் நாங்கள் எப்படி உன் நினைவுக்கு வர முடியும்? இந்த கிருஷ்ணானுபவம் என்கிற லாபத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் அல்லவா நீ இப்படி உள்ளே உறங்கி கிடக்கிறாய். ஆக அன்று நம்முடன் அன்பாக பழகினா, பேசினா, மயக்கின அந்த கோபிகையையும் பார்த்துவிட்டோம். இன்று அதையெல்லாம் மறந்து சொன்ன பேச்சின்படி நடந்து கொள்ளாமல் இப்படி உறங்கி கிடக்கும் இந்த கோபிகையையும் பார்த்துவிட்டோம். கிருஷ்ண சம்பந்தத்தினால் உனக்கும் நாக்கு இரண்டாயிட்டோ? அதாவது கண்ணனோடே நன்றாக பழகினவளாகியாலே அவனுடைய குணத்தையெல்லாம் நீயே ஏறிட்டு கொண்டு விட்டாயோ? மொத்தத்தில் அவன் போலவே நன்றாக பொய் சொல்ல கற்றுக்கொண்டிருக்கிறாய். அவன் எப்படி வருவேன் என்று சொல்லி நம்மை மயக்கி வரவைத்து நாங்கள் வந்து காத்திருக்க, அவன் வராமல் இருக்க அவனுக்காக காத்து காத்து அவன் கிடைக்காததால் எங்கள் விரகதாபத்தினால் யமுனையின் ஜலம் கூட சூடாகும்படி தவிக்க வைக்கும் கண்ணனுடன் நீயும் நன்றாகவே பழகி நாங்கள் விரகதாபத்தினால் தவித்து உன் வாசலில் வந்து நிற்க அவனைப் போலவே வருகிறேன் என்று சொல்லி வராமல் இப்படி உறங்கி கிடக்கிறது எவ்விதத்தில் தர்மமாக இருக்கிறதோ? இப்படி வார்த்தையை கொடுத்து அதன்படி நடக்காமல் உறங்கி கிடக்கிறேனே என்கிற லஜ்ஜையும் இல்லாமல் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறாயே. நங்காய் எழுந்திராய், நானாதாய், நாவுடையாய் என்கிறாள். நாவுடையாய், நாட்டார்களவோ உனக்கு நாக்கு என்கிறாள். இத்திருவாய்ப்பாடியின் பஞ்சலட்ச குடியவர்கள் அத்தனை பேருடைய நாக்கும் உன் ஒருத்தியினிடத்திலேயே உள்ளது போல இருக்கிறது. சொன்ன பேச்சும் நடக்கிற செயலும் இரண்டும் சேர்ந்த இடத்தில் அன்றோ பூர்த்தி என்பது இருப்பது. அப்படியல்லாமல் சொன்ன வார்த்தைக்கும் செய்யும் செயலுக்கும் சம்பந்தமில்லாதபடி நடக்கிறது உன்னுடைய குணத்துக்கு ஒப்பாது. ஆகையால் எழுந்திரா என்கிறாள். இதை கேட்ட கோபிகை, இப்படி என்னை ஆக்ஷேபனை பண்ணி கொண்டிருக்கும் நீங்கள் எதற்காக வந்து என்னை அழைக்க நிற்கிறீர்கள் என்று கேட்க,
ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகபிஹி சம்சவே மதுரம் வாக்கியம் வைதேகியா வியாஜஹாரஹா என்கிறார். ஸ்ரீராமாயணத்தின் வார்த்தையின்படியே எப்படி ஹனுமான் ஸ்ரீராமனை பிரிந்த துக்கத்தில் ஆழ்ந்து கிடந்த சீதையினிடத்தில் அவள் செவிக்கு இனியதாகும்படியான செஞ்சொல்லை பேசினானோ, அதே போல கண்ணனை பிரிந்த துக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கும் எங்களுக்கும் உன்னுடைய பேச்சு எங்கள் செவிகளுக்கு இனிமையை உண்டாக்குகிறது. நீ கிருஷ்ணவல்லபே ஆகையால் உன் வாயிலிருந்து புறப்படும் பேச்சு கிருஷ்ணனைப் போலவே இனிமையை உண்டாக்குகிறது. மதுரா மதுராலாபா கிமாஹா மம பாமினி மத்விஹீன வராரோஹா ஹனுமான் கதயஸ்வமே என்று ரமபிரான் தனக்கு அத்தியந்த பிரியமானவளுமான சீதையை கண்டு வந்த ஹனுமானிடத்தில் இனியவளும் இனிய பேச்சை உடையவளும் அழகியவளும் போகத்திற்கு சேர்ந்தவளும் ஆனா என் சீதை என்ன செய்தி சொன்னாள் என்று கேட்குமா போலே சீதையைப் போலவே மதுரா மதுராலாபா என்னும்படியான உன்னுடைய பேச்சிலிருக்கும் இனிமை மாதுரியம் கண்ணனுக்கும் எங்களுக்கும் மிகவும் ஆப்யாயமானமாக இருக்கிறது. நான்ருக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணः நா சாமவேத விதூஷः சக்கியமேவம் பிரபாஷிதம் நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணா மனேன பகுதா ஸ்ருதம் பகுவியாஹரதானேன ந கிஞ்சித் அபசப்திதம் என்கிறார். ஸ்ரீராமாயணத்தின் வார்த்தையின்படியே ருக்வேதத்தை ஓதி அடக்கத்தை பெறாதவனுக்கும், யஜுர்வேதத்தை ஓதி தரிக்காதவனுக்கும், சாமவேதத்தை ஓதி அறிவு பெறாதவனுக்கும் இவ்வண்ணமாக பேச இயலாது. எல்லா இனக்கல நூல்களும் இவனாலே பலமுறை கெட்டப்பட்டுள்ளதென்பது தெளிவாக தெரிகிறது. ஏனெனில் மிகுதியாக, அதாவது அளவோடும் இனிமையாகவும் பேசும் இவனால் ஒரு சொல்லும் தவறாக கூறப்படவில்லை என்றோ என்று ஸ்ரீராமனை கிஷ்கிந்தையில் முதல் முறை கண்டு அவனுடன் பேசின ஹனுமான் கூறிய வார்த்தையை இவ்விடத்தில் எடுத்து காட்டிய வியாக்கியாதா எப்படி ஸ்ரீராமனின் பேச்சு துளிது கூட அபசப்தமாக இல்லாமல் இனிமையாக இருக்கிறதோ, அதே போல உன்னுடைய பேச்சும் எங்களுக்கு இனிமையை உண்டு பண்ணுகிறது என்கிற ஆண்டாளின் பாவத்தை விவரித்து காட்டுகிறார் வியாக்கியாதா. ஆகையால் இப்படி ஸ்ரீராமனைப் போலவும் சீதா பிராட்டியைப் போலவும் இனிமையான பேச்சை பேசும் நீ இல்லாமல் எங்கள் கோஷ்டி பூர்த்தி அடையாது. ஆகையால் தான் உன்னை எழுப்ப வந்திருக்கிறோம் என்று கோபிகைகள் சொல்ல, இதை கேட்ட அந்த கோபிகை மிகவும் சந்தோஷித்து, சரி, இப்பொழுது நான் எழுந்து வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியமாவது என்ன என்று கேட்க, செங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். சங்க சக்கரத்தை கையில் ஏந்தி அதனால் தடக்கையன் என்கிற பெயர் பெற்றவன் கண்ணன். திருவாளையையும் பாஞ்சஜன்யத்தையும் ஏந்தி அந்த ஸ்பர்ஷத்தாலே வந்த வளர்த்தியை உடைய திருக்கைகளை உடைய தடக்கையன். சந்திராதித்யர்கள் ஷேரா, அதாவது சந்திரனும் சூரியனும் ஒரே சமயத்தில் உதயித்தார் போல இருந்து இரண்டு கைகளையும் திவ்யாயுதங்களை ஏந்திய தடக்கையன். ஆளியோடும் பொன்னார் சார்ங்கமுடைய வடிகளை என்று பெரிய திருவந்தாதியில் திருமங்கையாழ்வார் பாடினா போலே அவனிடத்தில் ஆசைப்பட்டோ அல்லது அறிவு கெட்டோ அவன் திருவடிகளில் ஆழ்வார்கள் எப்பொழுதும் விழுந்து கிடக்குமா போலே பண்ணுகிறது அவன் திருக்கையில் ஏந்திய இந்த திவ்யாயுதங்களே அல்லவோ என்று வர்ணிக்கிறார் வியாக்கியாதா. திருமங்கைய ஆழ்வாரை பரகால நாயக்கியாக்கி மடலெடுக்க வைத்ததோ, ஆழ்வாரை பராங்குஷ நாயக்கியாக்கி மயக்க வைத்ததோ, பெரியாழ்வாரை யசோதா தேவிக்கியின் பாவத்தில் துடிக்க செய்ததோ, குலசேகர ஆழ்வாரை திருமலையில் படியாய் கிடந்து பவளவாய் காணும் ஆசையை வரவேற்றதோ, எல்லாம் இந்த திவ்யாயுதங்களின் சேர்த்தியே அல்லவோ. ஆக கிருஷ்ணன் கையில் ஆழ்வார்கள் உண்டோ என்று கேள்வியை எழுப்பி, எப்பொழுதும் உண்டு என்று அதற்கு சமாதானத்தையும் தாவே தெரிவிக்கிறார் வியாக்கியாதா. அதாவது ஞான திசையில் ஆழ்வார்கள் கையில் கண்ணன் இருப்பான், ஆனால் பிரேம திசையில் கண்ணன் கையில் அல்லவோ ஆழ்வார்கள் இருப்பது. தன் திருமேனி சௌந்தரியத்தினாலும் கண்ணழகாலும் தான் அணிந்திருக்கும் வஸ்திர ஆபூஷணங்களாலும் ஆழ்வார்களை கவரச் செய்து அவர்கள் முக்காலமும் இவனை மோகித்து கிடக்கும்படி செய்தவன் அல்லவோ இவன். கூராளி வெண்சங்கு ஏந்தி ஒரு நாள் காணவாராயே என்றும்,
சங்கு சக்கரம் என்றே கைகூப்பும், தாமரை கண் என்றே தளரும் என்று ஆழ்வாரை பாட வைத்தவன் இவனே அல்லவோ. பங்கையக் கண்ணானை, தாமரை கண்ணனை விண்ணோர் பருவும் தலைமகன் என்று திருவாய்மொழியில் ஆழ்வார் பாடுகிறபடியே உபய விபூதியையும், அதாவது லீலா விபூதி என்னும் இந்த பூலோகத்தில் உள்ளார் அனைவரையும், நித்திய விபூதி என்கிற திருவைகுண்டத்தில் உள்ளார் அனைவரையும் ஒரே சமயத்தில் ஆகர்ஷணை பண்ணும் அளவும் கண்ணழகை உடையவன். அகங்காரம் மமகாரம் பெற்று பகவானிடம் அன்பே இல்லாத இந்த லோகத்தில் உள்ளவர்களை திருத்தி பணி கொள்ள பகவான் கண்ணின் அழகினோடும் திருமேனி சௌந்தரியத்தினோடும் வந்து அவதரிக்கிறான். சுவாமித்துவம் தோத்தினால் அவர்கள் தன்னை கிட்டமாட்டார்கள் என அவர்களுக்கு தாசனாகவே தன்னை அமைத்துக் கொள்ளுகிறான். அவர்கள் அவனை கெட்டி அவனுடைய அழகில் ஈடுபட்டு அவனிடம் அன்பை செய்கிறார்கள். அப்படி உண்டான அன்பை அவனுடைய குணச்சேஷ்டித்தங்களால் வளரச் செய்து ஸ்வரூப ஞானத்தை பிறப்பித்து பின்பு அவர்களை தனக்கு அடிமையாக்கிக் கொள்ளுகிறான். இப்படி சேத்தனரை திருத்த அவன் கண்ணழகும் திருமேனி சௌந்தரியமுமே முக்கிய சாதனம். திருக்கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்தஞ்சல் என்ற கையும் கவித்த முடியும் முகமும் முறுவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளுமாய் நிற்கிற நிலையே நமக்கு தஞ்சம். இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் என்று வர்ணிக்கிறார் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர் தம் முமுட்சுப்படியில். இப்படிப்பட்ட திருமேனி சௌந்தரியத்தை உடையவன். இதற்கு நம் பூர்வாச்சாரியர்கள் ஸ்ரீ ராமாயணத்தின் விருத்தாந்தத்தை உதாகரித்து காட்டுகிறார்கள். ராமஹா கமலபத்ராட்சா சர்வசத்வ மனோகரஹா என்கிறது திருவடியின் வார்த்தை. ராமபிரான் தாமரை போன்ற கண்ணழகன். அவனை சேவித்தவர் மனத்தையும் சித்தத்தையும் அபகரிக்கும் திருமேனி சௌந்தரியமும் பெற்றவன் என்று கொண்டாடியிருக்கிறான் ஹனுமான். ஒரே ஒரு நாள் ராமன் முகத்தில் விழித்த குஹனை அவன் அழகு அடிமையாக்கி இருக்கிறது. இப்படி தாழ்ந்த ஜாத்தியான வானரன் வேடன் இவர்களையே வசீகரிக்கும் அவன் கண்ணழகும் திருமேனி சௌந்தரியமும் உயர்ந்த ஜென்மத்தை பெற்ற கண்ணனுக்காகவே பிறந்த கோபியர்களை அவனிடம் ஈடுபடுத்தியது என்பது சொல்லவும் வேண்டாமே என்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். இதையெல்லாம் தன் திருத்தகப்பனாரிடத்தில் நன்றாகவே கேட்டு அறிந்த பட்டர்பிரான் கோதையல்லவோ ஆண்டாள். குழந்தை பருவத்திலிருந்தே கண்ணனின் திருமேனி சௌந்தரியத்தின் வைபவத்தையும் கண்ணழகின் வைபவத்தையும் கேட்டு கேட்டு வளர்ந்த அவள் அதை தன் நெஞ்சுக்குள் நன்றாக பதிக்க வைத்து அத்தையே முக்காலமும் அனுபவித்து வந்தவள். ஆகையால் தான் செங்கொடு சக்கரம் ஏந்திய தடக்கையன் பங்கையக் கண்ணானை என்று அவனுடைய திருமேனி சௌந்தரியத்தையும் கண்ணழகையும் சேர்ந்து வர்ணிக்கிறாள். எப்படி தன் திருமேனி சௌந்தரியத்தினாலும் கண்ணழகாலும் ஆழ்வார்களை மயக்கி தன் கையில் வைத்து கொண்டிருக்கிறானோ அதே போல இந்த கோபியர்களும் மயங்கி கிடக்கிறார்கள். அவனை காண வேணும் என்று துடித்து நிற்கிறார்கள். இதை உள்ளே கிடக்கும் கோபிகை நன்றாக உணர்ந்து துறையில் எழுந்து வந்து தம்முடன் சேர வேண்டும் என்பதற்காகவே செங்கொடு சக்கரம் ஏந்திய தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடி கொண்டாடுகைக்காக நீ எங்களுடன் சேரமாட்டாயா என்று ஆண்டாள் கேட்கிறாள் என்று அத்தியுதமாக வர்ணித்து காட்டுகிறார் வியாக்கியாதா. அது மட்டுமல்லாமல் இப்படி திவ்யாயுதங்களை ஏந்திய கண்ணனின் திருமேனி சௌந்தரியத்தையும் கண்ணழகையும் வர்ணித்தால் இதை கேட்டு உள்ளே கிடக்கும் கோபிகைக்கு கண்ணனை காண வேணும் என்கிற ஆசை அதிகமாய் அந்த ஆசையின் துடிப்பு விரக தாபமாக மாறி அந்த தாபம் அவளை உள்ளே உறங்கி கிடக்க விடாமல் துறையில் அவளை எழுப்பி எங்களுடன் சேருவதற்கு அனுகூலம் பண்ணி கொடுக்கும் என்கிற பாவத்தை மனதில் கொண்டு செங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடு என்று சொல்லுகிறாள் கோதை. இப்படி ஆழ்வார் பாடி அனுபவித்தா போலே உன்னுடன் கூடி நாங்களும் கிருஷ்ண சங்கீர்த்தனை பண்ணிக்கொண்டு பாடுவதற்காக நீ எங்களுடன் சேர வேண்டாவோ என்று கேட்டவுடன் இன்னும் தான் இப்படி உறங்கி கிடப்பது லஜ்ஜிக்க தகுந்த விஷயமாயிருக்கும் என்று நினைத்து உடனடியாக எழுந்து வந்து இவர்களுடன் சேர்ந்தாள் என்கிறதை காணலாம். நம் ஸ்ரீ சம்பிரதாயத்தில் மோட்சத்துக்கு வீடு என்று பேரு. இந்த வீட்டின் புலக்கடை என்கிறது சம்சாரம்.
இதில் தோட்டம் என்பதே சுகதுக்கம் என்கிற பலத்தை கொடுக்கும் இந்த சரீரம். இத்தோட்டத்தில் இருக்கும் வாவி என்பது ஹிருதயம். இந்த ஹிருதயத்தில் பகவத் பாகவத கைங்கரியம் என்கிற செங்கல்நீர் புஷ்பத்தை மலர்த்தி அகங்கார மமகாரம் என்கிற நைதல் புஷ்பத்தை மொட்டிக்க வைத்து ஜீவாத்மாவை உஜ்ஜீவிப்பதற்காக உதயமானவரே ராமானுஜ திவாகரரான ஆச்சாரிய ஸ்ரீ ராமானுஜர். எம்பெருமானை மறந்த இந்த ஜீவாத்மாக்கள் நானாதாய் நாவுடையாய் என்கிறபடியே மறந்தோம் என்கிற லஜ்ஜையும் இல்லாமல் சம்சாரிகள் தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இழவுமென்றுக்கே சம்சாரமாகிற பெரும் கடலிலே விழுந்து நோவுபடா என்கிற சுவாமி பிள்ளை லோகாச்சாரியரின் முமுட்சுப்படியின் வார்த்தையின்படியே மறந்தோம் என்கிற வருத்தமும் லஜ்ஜையும் துடியும் இல்லாமல் ஜீவித்து கொண்டிருக்கும் சேத்தனரான நம்மை திருத்தி பணி கொண்டு சங்கச்சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்கிறபடியே சங்கச்சக்கர லாஞ்சனத்துடன் கூடிய பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணி திருமந்திர துவயாதி மந்திரோபதேசங்களை பண்ணி பங்கையக்கண்ணானையான எம்பெருமானின் கண்ணழகையும் திருமேனி சௌந்தரியத்தையும் அனுபவிக்கும்படியாக காட்டிக் கொடுத்து நம்மை அவனுக்கு அடிமை ஆக்கி எம்பெருமானின் திருவடித்தாமரைகளில் சேர்ப்பதற்காகவே உதயித்தவர் ராமானுஜ திவாகரரான எம்மி ராமானுஜர். இப்படிப்பட்ட ஜெகதாச்சாரியரான எம்பெருமானார் திருவடித்தாமரைகளை ஆசிரியித்து நாம் அனைவரும் உஜ்ஜீவனம் பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு இத்திருப்பாவைக்கு வியாக்கியானங்களை அருளிச் செய்த அத்தனை பூர்வாச்சாரியர்களின் திருவடித்தாமரைகளுக்கும் பல்லாண்டு 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு அரியேனுக்கு இத்தனையளவும் பேசுவதற்கு வாய்ப்பை அமைத்து கொடுத்து கிருப்பையை பண்ணினா ஸ்ரீ 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 யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகளின் திருவடித்தாமரைகளில் அடியே தலையெல்லாம் கைமாறிலேனே என்று கிருத்தஜ்ஞதாபூர்வகமான தண்டம் சமர்ப்பித்துக் கொண்டு அஸ்மதாச்சாரியரான தாசரதி ஸ்ரீ முதலியாண்டான் திருவடித்தாமரைகளில் சிரஸ்தா தண்டம் சமர்ப்பித்து இத்தனை போதும் அடியேனுடன் கூடியிருந்து குளிர்ந்த அனைத்து பாகவதர்களுக்கும் மங்களம் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடியனுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். அடியேன் ராமானுஜதாசி கிருஷ்ண தபஸ்வினி. ஸ்ரீமத்யே விஷ்ணுச்சித்தாரிய மனோநந்தன ஹேத்தவே நந்தநந்தன சுந்தரியே கோதாயே நித்யமங்கலம். ஸ்ரீமதே சோமேஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மங்களாசாசன பரே மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ட பூர்வைராச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம். ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.